இது வரைக்கும் எத்தனையோ கல்யாணத்துக்கு போயிருப்போம். அங்கெல்லாம் ஏன் நீங்க இவ்வளவு வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்றீங்க, ஏன் இவ்வளவு செலவு பண்றீங்கன்னு நானே கேட்டது கிடையாது. அப்ப மாற்றம் யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். எனக்கு அந்த தகுதி இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஏன்னா என் கல்யாணத்தை நான் வரதட்சணை கொடுத்து பண்ணல, என் வீட்டுக்காரங்கிட்ட ₹1 வரதட்சணை வாங்கல. இன்னொரு பக்கம் எனக்கு இன்னொரு தகுதி இல்லை. என்ன அப்படின்னா என்னுடைய மகளுக்கு நான் வரதட்சணை கேட்பேனா கேட்க மாட்டேனா, அதை அவங்க கொடுக்கணும்னு சொல்லி மாப்பிள்ளை சைடு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்னா இட்ஸ் ஹைபோதெட்டிக்கல் கொஸ்டின். ஏன் அப்படின்னா என் மகளுக்கு திருமணத்திலே அந்த விற்பனையில விருப்பம் இல்லை அப்படிங்கிறத அவன்கிட்ட சொல்லியிருக்கான். அப்ப இந்த முடிவை இந்த சின்ன வயசுல அந்த குழந்தைங்க ஏன் எடுக்கிறாங்க, ஏன் எனக்கு திருமணமே வேண்டாம் அப்படின்னு என் மகள் சொல்வதற்கு காரணம் என்ன? நான் ஒரு சரியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டலையா அப்படிங்கிற எண்ணம் எனக்கு தோணுது. கிடையாது. ஏன் அப்படின்னு நேற்று நாங்கள் உட்காந்து பேசும்பொழுது இத்தனை பேர் சாவுறாங்களே, இந்த கல்யாணத்தை ஏன் பண்ணிக்கிறாங்க, இது எதுக்காக, கல்யாணத்தினுடைய அடிப்படை என்ன? இதை அவங்க என்கிட்ட கேட்கும் போது எனக்கு பதில் தெரியல. அவளை பாசிஃபை பண்றதுக்கு தான் நான் பதில் சொல்வேனே தவிர, பாசமா பதில் சொல்வேனே தவிர இதன் அடிப்படை இன்னுமே எனக்குமே தெரியாது. அதுதான் உண்மை. சார் சொன்னாரு நீயும் என்ன மாதிரி போய் மாட்டிக்காத அப்படின்னு. எல்லாம் சாப்பிட்டு வாயை நல்லா தொடச்சு சாப்பாடு நல்லா இல்லை எப்படி சரியா?